தேவன் பொதுவாகவே மனிதர்களை கொண்டு பயன்படுத்துவார், மிருகங்களை கொண்டும் பயன்படுத்தியிருக்கிறார், தூதர்களை கொண்டும் பயன்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் யாராவது கொண்டு தானே செய்வார் அப்படின்னு நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறீங்களே, கொஞ்சம் சற்று உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. தேவனே கூட செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. தேவ தூதனை வைத்து செய்வார், மனிதர்களை வைத்து செய்வார், வேண்டப்பட்டவர்களை வைத்து வேண்டப்படாதவர்களை வைத்து செய்வார், பட்சிக்கிறவனை வைத்து செய்வார், பட்சியாமல் பட்சணத்தையும் கொடுப்பார். நான் சொல்லுகிற காரியம் உங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி தேவன் செய்வார் என்பது அவருக்கு மாத்திரம் தெரியும். அதை காத்திருந்து பெற்றுக்கொள்கிற கிருபை மரியாளுக்கு இருந்தது, உங்களுக்கும் இருக்க வேண்டும்.